பரிதாபம். ஒரு ஏக்கரில் நெல்மணிகளை விதைத்து அறுவடை செய்த பழையனூரை சேர்ந்த விவசாயி மணி என்பவர் வரவு செலவு விவரங்களை சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்திற்கு அனுப்பியுள்ளார். அதனை சற்று விரிவாக பார்க்கலாம். சுழல் கலப்பை மூலம் டிராக்டரால் 3 முறை உழவு செய்ய 4500 ரூபாய். அண்டை வெட்ட 2 ஆண் ஆட்கள். ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் கூலி என்றால் மொத்தம் 1200 ரூபாய். 1 ஏக்கர் நிலத்தை மாட்டின் மூலம் பரம்படிக்க 1000 ரூபாய். அடி உரம் சூப்பர் பாஸ்பேட் DAP காம்ப்ளெக்ஸ் வாங்க 3000 ரூபாய். அடி உரம் நிலத்தில் போடுவதற்கு ஆள்கூலி 300 ரூபாய். விதை மற்றும் இயந்திர நடவு வாடகை 6000 ரூபாய். களைக்கொல்லி 700 ரூபாய் மற்றும் அதனை தெளிக்க கூலி 300 ரூபாய் சேர்த்து மொத்தம் 1000 ரூபாய். முதல் கைக்களை எடுக்க 6 பெண் ஆட்கள். ஒருவருக்கு 300 ரூபாய் கூலி என்றால் மொத்தம் 1800 ரூபாய். மேலுரம் 1 மூட்டை யூரியா 25 கிலோ பொட்டாஷ் என ஒரு முறைக்கு 750 ரூபாய் என்றால் 20 நாட்கள் இடைவெளியில் 2 முறைக்கு போட 1500 ரூபாய். இருமுறை மேலுரம் நிலத்தில் தூவுவதற்கு ஆட்கூலி 600 ரூபாய். பூச்சி நோய் மேலாண்மை என பயிர் பாதுகாப்புக்கு 2500 ரூபாய். இயந்திர அறுவடை மணிக்கு 2000 ரூபாய் மற்றும் 75 நிமிடத்திற்கு வாடகை 2500 ரூபாய். நீர்ப்பாசன கூலி மோட்டார் பராமரிப்பு செலவுக்கு 6000 ரூபாய். நெல்மணிகளை அரசின் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு எடுத்து செல்ல வாகன வாடகை 1000 ரூபாய். மேற்படி செலவுக்கு வங்கிக் கடன் உட்பட முதலீட்டிற்கு 5 மாதத்திற்கு 12% வட்டி, மொத்தம் 1600 ரூபாய். மேற்படி மொத்த செலவு 34500 ரூபாய். இதுவரை செலவு விவரத்தை பார்த்தோம். அடுத்ததாக வரவு விவரத்தை பார்ப்போம். 1 ஏக்கருக்கு சராசரியாக 80 கிலோ கொண்ட 27 மூட்டைகள் மகசூல் கிடைக்க வேண்டும். ஒரு மூட்டை 1600 ரூபாய் என்றால் 27 மூட்டைகளுக்கு கணக்கிட்டால் 43200 ரூபாய். வைக்கோல் விற்பனை மூலம் 2000 ரூபாய். நெல் மற்றும் வைக்கோல் விற்பனை மூலம் விவசாயிக்கு கிடைத்த மொத்த வரவு 45200 ரூபாய். 1 ஏக்கரில் கிடைத்த மொத்த வருவாய் 45200 ரூபாயுடன் மொத்தமாக செலவு ஆன 34500 ரூபாயை கழித்தால் அந்த விவசாயியின் நிகர லாபம் 10700 ரூபாய் மட்டுமே. நல்ல விளைச்சல் கொடுத்தால் 1 ஏக்கரில் 10000 ரூபாய் முதல் 12000 ரூபாய் வரை வருவாய் ஈட்டலாம். புயல், மழை, வெள்ளம், வறட்சி மற்றும் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் மேற்படி கிடைக்கும் வருவாய்க்கும் உத்தரவாதம் இல்லை. ஆனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர்கள் பேராதரவுடன் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் மிரட்டி வாங்கப்படுகிறது. 40 கிலோ கொண்ட ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் என்றால் 80 கிலோவுக்கு 100 ரூபாய் லஞ்சம். அப்படியே 80 கிலோ கொண்ட 27 மூட்டைகளுக்கு கணக்கிட்டு 2700 ரூபாய் லஞ்சம் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கட்டாயம் கொடுக்க வேண்டிய கொடுமை அரங்கேறி வருகிறது. நிகர லாபமான 10700 ரூபாயில் லஞ்சத்தொகை 2700 ரூபாயை கழித்தால் விவசாயி கையில் இருப்பது 8000 ரூபாய் மட்டுமே. அதாவது விவசாயியின் 3 மாதத்திற்கு கிடைத்த சம்பளம் வெறும் 8000 ரூபாய் மட்டுமே. அவையே 1 மாத சம்பளம் என்று கணக்கிட்டால் 2666 ரூபாய். அப்படியே ஒரு நாளைக்கு என்று கணக்கிட்டால் 88 ரூபாய் மட்டுமே விவசாயிக்கு கூலியாக கிடைக்கிறது. ஒரு நாள் சம்பளமாக 88 ரூபாயை பெற்றுக்கொண்டு நமக்கு சோறு போடுகிறார்கள் விவசாயிகள். நாம் நன்றி மறந்தாலும் பிறவி பெருங்கடன் என்று எண்ணியே காலமெல்லாம் சேற்றில் நிற்கும் விவசாயிகள் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார் என்று விவசாயிகள் வருந்துகின்றனர். அதேபோல் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று கடந்த 8 ஆண்டுகளாக சொல்லி வருகிறார் நமது நாட்டின் பிரதமர் மோடி. ஆனால் இங்கு விவசாயிகளை ரசாயன உரங்களுக்கும் பூச்சிக்கொல்லிகளுக்கும் கார்ப்பரேட் விதைகளுக்கும் அடிமையாக்கி அவர்களை கடனாளியாக்கி நிலங்களை பறிப்பதே இன்றைய யதார்த்த நிலையாக உள்ளது. ஒரு மட்டையை வைத்து பந்தை அடித்து கிரிக்கெட் விளையாடுபவர் 100 கோடி சம்பாதிக்கிறார். நடிகைக்கு முத்தம் கொடுத்து வில்லன்களை அடிக்கிற மாதிரி நடிக்கிறவரும் 100 கோடி சம்பாதிக்கிறார்.
கை காலில் விழுந்து பொய்யை பேசி பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளும் கோடி கோடியாக சம்பாதிக்கின்றனர். ஆனால் விவசாயிகள் மட்டும் பேரிடர்கள் மத்தியில் போராடி வியர்வை சிந்தி விளைவித்து நமக்கு சோறு போடுகிறார்கள். வாங்கிய கடனை கூட கட்ட முடியாமல் பரிதவிக்கும் விவசாயிகள் ஒன்று விவசாயத்தை கைவிட்டுவிட்டு வெளியேறுகிறார்கள், இல்லை தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு விவசாயி நிலத்தில் கரும்பு நட்டால் விற்கவில்லை, கம்பு நட்டால் விற்கவில்லை, நெல் நடவு செய்தார் விற்கவில்லை. கடைசியில் விளைநிலத்தில் கல் நட்டு நிலத்தையே நல்ல விலைக்கு விற்றுவிட்டு விவசாயத்தை விட்டும் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். வரும் தலைமுறையினர் விவசாயத்தின் மீது ஆர்வமும் நாட்டமும் செலுத்துவதில்லை. நாம் சோற்றுக்கு கையேந்தவில்லை என்றாலும் விவசாயிகளுக்கு இந்த கொடுமைகள் தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை நிச்சயம் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும்.